அனைவருக்கும் தமிழ் வணக்கம். நான் உங்கள் வனசெல்வி அரவிந்தன். சிந்தனைக்காக ஆன்மீகம் என்றால் அறிவுதான், அறிவுதான் ஆன்மீகம். வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். பொதுவாக நாம் நாளைய தேவைன்னு ஒன்று இருக்கும், அதற்காக இன்று நாம் சேமிக்கணும் அப்படிங்கிற எண்ணத்தில் தான் எல்லோரும் இருப்போம். உதாரணத்துக்கு நமக்கு உடம்பு சரியில்லாமல் போனால் ஒரு மருத்துவமனைக்கு போகணுன்னா கூட ஒரு பண தேவை இருக்குது. நமக்கு உடம்பு சரியில்லாமல் போனால் அதை சரி பண்ணிக்கிறது எப்படி அப்படின்றத நாம் சிந்திக்கிறோம். மனம் சரியில்லாமல் போனால் அதை எப்படி சரி பண்ணிக்கலாம் அப்படிங்கிறத நாம் சிந்திக்கிறோம். ஆனால் நம்மளுடைய வாழ்க்கையில் ஒரு கஷ்டம் இருக்குன்னா அந்த கஷ்டத்துலேருந்து எப்படி வெளிவர்றது அப்படிங்கிறத நம்ம சிந்திக்கிறோம். ஆனால் நமக்கு நோயோ இல்லை மனம் சரியில்லாமல் போகிறதோ அல்லது எதுக்கு இந்த வறுமை வருகிறது, இதெல்லாம் ஏன் வருது, அதெல்லாம் வந்ததுக்கப்புறம் அதுலேருந்து எப்படி தப்பிக்கலாம்னு முயற்சி பண்ணுறோமே தவிர்த்து ஏன் வந்ததுங்கிற சிந்தனை நமக்கு இல்லை. இனிமேல் அது வராமல் இருக்க நம்ம என்ன செய்யணுங்கிற சிந்தனையும் இல்லை. நம்ம நமக்காக செய்கிற செயல்கள், நம்முடைய ஆசைக்காக நம்முடைய தேவைக்காக நாம் செய்கிற செயல்கள் யாரோ ஒருவரை துன்புறுத்துமேயானால் அவர்கள் அடைகிற அந்த துன்பம் நிச்சயம் நம்மை வந்து சேரும். இதைதான் தீதும் நன்றும் பிறர் தர வாரா. இங்கே யார் என்ன கஷ்டப்பட்டாலும் சரி அது அவர்களுடைய வினை பயன்தான் அப்படிங்கிற ஒரு புரிதலும் தெளிவும் இருந்துட்டா அவர்கள் மீண்டும் அந்த கஷ்டப்பட வேண்டிய சூழ்நிலை ஏற்படாது. இதுதான் அறிவு, இதுதான் ஆன்மீகம். எப்பேற்பட்ட மகானாக இருந்தாலும் சரி அவர் செய்த வினை பயனை அவர் அனுபவித்தே தீர்க்க வேண்டும், அனுபவித்து தான் தீர்க்க வேண்டும். இப்போ ரமணர் எடுத்துக்கலாமே, ரமணர் எவ்வளோ பெரிய ஞானி, எவ்வளோ பெரிய மகான், எதற்கு புற்றுநோய் வந்தது? நம்ம நினைக்கிறோம் ஆன்மீகம்னா ஞானம்னா ஒரு சாமியார்னா அப்படி ஏதாவது மாற்றிடுவார், லிங்கம் எடுத்துருவார், இந்த உலகத்தையே தலைகளாக புரட்டி போட்டுருவார். அப்படியெல்லாம் ஒன்றும் பண்ண முடியாது. அப்படியெல்லாம் உண்மையான ஞானிகள் பண்ணுறதே கிடையாது. அவர் அந்த மயக்க மருந்து போடுறதை கூட அனுமதிக்காமல் இதை நான் அனுபவிச்சு தான் தீர்க்கணும், எனக்கு மயக்க மருந்தெல்லாம் இல்லாமல் நீ என்னத்தை அறுத்து கிழிச்சு தச்சுட்டு போவியோ பண்ணு அப்படின்னு சொன்னார். அதுதான் ஞானம். எப்பேற்பட்ட மகானாக இருந்தாலும் அவருடைய வினையை அவர் அனுபவித்தே தீர்க்க வேண்டும். அந்த வினை எங்கேருந்து வந்தது? கடவுளை நம்ம தலையெழுத்துன்னு ஒன்று எழுதுறாரு இல்லை, நாம் செஞ்சது தான். நம்முடைய பழைய மதி தான் இன்று விதியாக நிற்கிறது. பழைய மதினா இதுக்கு முன்னாடி இந்த அறிவால் என்னுடைய தேவைக்காக, என்னுடைய சுயநலத்துக்காக, என்னுடைய ஆசைக்காக நான் என்னெல்லாம் செஞ்சனோ அந்த செயல்களின் விளைவுகள் கர்மாவாக இன்று நம்மை தொடர்கிறது, என்னை தொடர்கிறது. இதுதான் உண்மை. மகாபாரதத்தில் ஒரு குட்டி கதை, எனக்கு மிகவும் பிடித்த கதை. காந்தாரி கணவனுக்கு கண்ணு தெரியல அப்படிங்கிறதுக்காக தன்னுடைய கண்களை கட்டி கொண்டான். உண்மையா கணவனை மனைவி வழி நடத்தணும், அவன் காணாத இந்த உலகத்தை அவள் வழி அவன் காணணும் அப்படின்னு தான் நினைச்சிருக்கணும். ஆனா அவன் பார்க்காத உலகத்தை நான் பார்க்க மாட்டேன்னு கண்களை கட்டி கொண்டான். அதே ஒரு அறியாமை என்னுடைய பார்வையில். அவள் கண்களை கட்டி கொண்டதால் அவளுடைய ஆற்றல் கண்களின் வெளியே போகாமல் அவளுடைய உயிர் சக்தி அபரிவிதமாக அவளுடைய உடலில் இருந்து கொண்டே இருக்கிறது. அது இறைவனை விட மேலான சக்தி. ஏன் அப்படின்னா, ஒருவன் கடவுள் அருள் இல்லைன்னா கூட மேலே வந்துட முடியும். ஆனால் தாயினுடைய ஆசீர்வாதமும் அருளும் இல்லை அப்படின்னா மேலே வரவே முடியாது. அப்போது போருக்கு முன்னாடி பாண்டவர்கள் பக்கம் கண்ணனே இருக்கான், கிருஷ்ண பரமாத்மாவே இருக்கான். அப்போ அவன் ஜெயிச்சிடுவான். நான் என்னுடைய புதல்வர்களை இழக்க விரும்பலை. சரி, எல்லாரும் போயிட்டாலும் எனக்குன்னு ஒருத்தன் வேணும் அப்படிங்கிறதுக்காக துரியோதனனை வர சொல் அப்படின்னு சொல்கிறான். சரின்னு துரியோதனன் வரான். வரும்பொழுது நான் உன்னை பார்க்க போகிறேன், நீ குளத்தில் போய் குளிச்சுட்டு நான் எப்படி உன்னை பெத்தெடுத்தனோ அப்படி நீ வா, அதாவது ஆடையே இல்லாமல் நீ என் கண் முன்னாடி வா அப்படின்னு சொல்கிறா காந்தாரி. உடனே சரின்னு சொல்லி துரியோதனன் குளிச்சுட்டு வரான். குளத்தில் நல்லா குளிச்சுட்டு அப்படியே வரான். ஆடை இல்லாமல் வருகிறான். குறுக்க வந்தது கண்ணன். குறுக்க எங்கே போகிற, அம்மா பார்க்கணுன்னு சொன்னாங்க. சரி, அதுக்காக இப்படியா போவேன், உனக்கு அறிவில்லை? இல்லை, அம்மா இப்படி தான் வர சொன்னாங்க. அம்மா சொல்லியிருக்கட்டும், அம்மாவே இருந்தாலும் 1000 தான் இருந்தாலும் அவள் ஒரு பெண், நீ ஒரு ஆண், அதுவும் நேத்தா பிறந்திருக்க, இவ்வளோ பெருசாக வளர்ந்துருக்க, உனக்கு அறிவில்லையா? அந்த இடுப்பை மட்டுமாவது மறைச்சிட்டு போய், எதை மறைக்கணுமோ அதை மட்டுமாவது மறைச்சிட்டு போய், மானமே இல்லையா, உனக்கு அறிவில்லையா அப்படின்னு சொல்லி உசுல் பேத்தி விட்டுடுறாரு கண்ணன். உடனே மறைச்சிட்டு போயிட்டான். காந்தாரி கண்களில் இருந்து அந்த துணியை அவிழ்த்த பிறகு மகனை முதலாக பார்க்கிறார். அப்போதான் பார்க்குறான், எத்தனை குழந்தை பிறந்தப்போ எந்த குழந்தையும் அவள் பார்த்ததே இல்லை. எப்போ கணவனுக்கு கண் தெரியாதுன்னு கணவனை பார்த்த மாத்திரத்தில் அவள் கண்களை கட்டி கொண்டாலோ அன்று முதல் கணவன் முகம் மட்டும்தான் அவளுக்கு தெரியும். அதுக்கப்புறம் உள்ள எந்த முகமும் தெரியல. முதல் தடவையாக மகனை பார்க்குறா. அப்படி தலையிலேருந்து அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக பார்த்துக்கிட்டே கீழே வரா. இடுப்பில் ஒரு இலை வச்சு மறைச்சிருக்கிறான். கால் வரைக்கும் பார்த்துட்டான். அவன் பார்த்த பகுதிகள் எல்லாமே ஒரு வைரம் பாஞ்ச கட்டை அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அது மாதிரி ரொம்ப பலமாக வலிமையாக இருக்குது. பிரம்மாஸ்திரத்தால் கூட அழிக்க முடியாத அளவுக்கு வலிமையானது.
ஆனால் அந்த இடுப்பு பகுதியில் தான் அவனுக்கு அழிவு இருந்தது. தப்பு பண்ணிட்டாயே மகனே அப்படின்னு சொல்லி காந்தாரியும் சொன்னான். ஏன் இப்படி பண்ண? நான் ஒழுங்காக தான் வந்தேன், கிருஷ்ணன் தான் அப்படி பண்ணான். இங்கே வந்த கிருஷ்ணன் யார் தெரியுமா? நம்ம நினைப்போம் அதுதான் விதி, கடவுள் அதை தான் நினச்சிருக்காரு. இல்லை, அவன் அதற்கு முன்னாடி செஞ்ச தீய வினைகளின் விளைவு தான் அங்கே அந்த அறம் தான் கிருஷ்ணனாக வந்து நின்னான். அப்போ நமக்கு துன்பம் கொடுக்குற மனிதர்கள் அல்லது ஏதோ ஒன்று நமக்கு யாரெல்லாம் துன்பம் கொடுக்கிறார்களோ அவர்கள் எல்லாம் நம்முடைய வினை பயனாக, வினையின் விளைவாக நம்ம முன்னாடி வந்து நமக்கு கொடுக்குறாங்க. அப்போ அவங்க கொடுக்கல, நம்முடைய வினை நமக்கு கொடுக்க நினைக்கிறத அவர்கள் மூலமாக கொடுக்கிறது என்பதுதான் உண்மை. இது பெரிய ஞானம். புரிந்து கொள்வதற்கும் அதனை உணர்ந்து கொள்வதற்கும் சில கால அவகாசங்கள் தேவைப்படலாம். இதெல்லாம் தெரிஞ்சவர்கள் கூட அதை உணர்வதற்கு கொஞ்சம் காலமாகலாம். இதெல்லாம் எனக்கு தெரியும், அதற்காக என்ன கஷ்டப்படுத்துகிறவங்கள நான் திட்டாமல் இருக்க முடியுமா? நான் அவங்கள திட்டாமல் இருக்கேனா அப்படின்னு கேட்டால் சிரமம் தான். கொஞ்சம் பயிற்சி செய்யணும், அதற்காக கொஞ்சம் பழகணும். இனிமேல் இந்த கஷ்டங்கள் வராமல் இருக்கணும் அப்படின்னா அதுக்கு தகுந்த மாதிரி என்னுடைய செயல்களில், என்னுடைய வினைகளில் நன்மை மட்டும் இருக்கா அப்படிங்கிறத கவனமாக நான் செயல்படணும். அறத்திற்கும் இறைக்கும் ஆன்மீகத்திற்கும் அறிவுக்கும் மனசாட்சிக்கும் பயந்து நடத்தல் வேண்டும். இதை ஒவ்வொரு குழந்தைகளுக்கும் நாம் சொல்லிக் கொடுக்கணும். நன்றி, வணக்கம். மீண்டும் சந்திக்கலாம்.